Hi students, welcome to this tutorial on strength of materials. In the tutorial, Diploma in Mechanical Engineering syllabus கேத்த மாதிரி மிக எளிய தமிழில் உருவாக்கப்படுகிறது. இந்த செக்மெண்ட்ல ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இந்த டாபிக்ல ஒன் பை ஒன் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டே போகலாம். வாங்க இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ரிசல்டன்ட் ஆஃப் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் இதை பேஸ் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளத்துக்கு உள்ளர என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். The system of four forces F1, F2, F3 and F4 are acting at a point O. The resultant of these forces is 72 kilonewton acting along the y-axis. The magnitude of the forces are F1 10 kilonewton, F3 20 kilonewton, F4 40 kilonewton acting at the angles of 30 degrees, 90 degrees and 120 degrees respectively from the x-axis. Find the magnitude and direction of force F2. So in the problem நீங்க சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராப்ளத்தை கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கிளியரா ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்க டேட்டாவை ஒரு டயக்ராமா மாத்துறதுக்கு உங்களுக்கு தெரியணும். இங்க கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நீங்க ஓனா வரையறதுக்கு பழகணும். ஸோ கிவன் டேட்டாவை வச்சுட்டு நீங்க இந்த டயக்ராம் வரையணும். ஸோ இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். கண்டிப்பாக இதில் வந்து ஸ்கில்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி ப்ராப்ளத்தையும் கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் தான் நீங்கள் அந்த டயக்ராம் வரைய முடியும். ஒன்ஸ் நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அது ரொம்ப ஈஸி. அது ஏன்னா நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஒன்று ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் கொடுத்துருக்க டேட்டாவை மறுபடியும் கோத்ரூ பண்ணுவோம். இங்கே வந்து டோட்டலாக ஒரு 4 ஃபோர்ஸஸ் இருக்குது. F1, F2, F3 அண்ட் F4. இந்த 4 ஃபோர்ஸில் F2 அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து நமக்கு தெரியாது. அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதே டைமில் F1, F2, F3 அண்ட் F4 அப்படி இல்லாட்டி 10 kilonewton, 20 kilonewton அண்ட் 40 kilonewton இந்த 3 ஃபோர்ஸும் என்ன ஆங்கிள் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 30 degree, 90 degree and 120 degree respectively from the x-axis. ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த x-axisலேருந்து ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு 30 degree ரெஃபரன்ஸ் ரஃபாக 30 degree ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு லைன் போட்டுங்க. இதுதான் 10 kilonewton. அதுக்கு அடுத்தது இங்கேருந்து ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு 90 டிகிரியில் ரைட் ஆங்கிள் ஒரு லைன் போட்டுட்டிங்கன்னா அதுதான் வந்து 20 kilonewton. அதுக்கப்புறம் அதே x-axis ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு 120 டிகிரி ஆங்கிளுக்கு ரஃபாக நீங்கள் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த லைன் வந்து 40 kilonewton ஃபோர்ஸை வந்து குறிக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த 3 ஃபோர்ஸையும், அதாவது 10 kilonewton, 20 kilonewton அண்ட் 40 kilonewton இது 3 நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்கன்னா, கரெக்டாக ஆங்கிளோட ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு அடுத்தது அன்னோன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா F2. இதனோட ஆங்கிள் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து θ2 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கிவன் டேட்டாவில் த ரிசல்டன்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் 72 kilonewton இஸ் ஆக்டிங் அலாங் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ வெர்டிக்கல் ஃபோர்ஸ். இட் இஸ் ஆக்டிங் அலாங் த ஒய் ஆக்சிஸ் அண்ட் இட்ஸ் வேல்யூ இஸ் 72 kilonewton. ஸோ அதையும் நீங்கள் வந்து டயக்ராமில் தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நீட்டாக ஒரு டயக்ராம் வரைய தெரிஞ்சால் தான் இதுக்கப்புறம் இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்யூஷனுக்குள்ளே போகணும். பட் சொல்யூஷனுக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸி. அதை நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம்.
ஸோ இந்த ப்ரீவியஸ் டயக்ராம் பேஸ் பண்ணி நீங்கள் சிக்மா எஃப்எக்ஸ் அண்ட் சிக்மா எஃப்ஒய் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதலாம். சிக்மா எஃப்எக்ஸில் ஆல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ், ஆல் ஃபோர்ஸஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன், டோட்டல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஏன்னா ஈக்குலிபிரியமில் இது ஒரு கண்டிஷன். இது sum of all forces in x direction it is equal to 0. ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸுக்கும் நீங்கள் ஹரிசாண்டல் காம்பனண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 10 cos theta cos 30 degrees f2 cos theta 2, theta 2 வேல்யூ நமக்கு தெரியாது, f2 வேல்யூ நமக்கு தெரியாது. அதுக்கடுத்தது 20 cos 90, அதுக்கடுத்தது 40 cos 120. the total value is equal to 0 அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த f2 cos theta 2 இதை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு மற்ற வேல்யூ எல்லாம் நீங்கள் ஈக்குவேஷனோட அதர் சைடு கொண்டு போயிடுங்க. ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 11.34 அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம அதாவது f2 cos theta 2 இட் இஸ் ஈக்குவல் டு 11.34. இதை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஈக்குவேஷன் 2ல் எஃப்ஒய் பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் இன் ஒய் டைரக்ஷன் இட் இஸ் ஈக்குவல் டு 72 kN. ஏன்னா நமக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் 72 kN அண்ட் இட் இஸ் ஆக்டிங் இன் ஒய் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்வர்டு. ஸோ நம்ம இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒய் காம்பனன்ட் நம்ம எடுத்தோன்னா 10 sin 30 degrees plus f2 sin theta 2 plus 20 sin 90, அதுக்கப்புறம் plus 40 sin 120 degrees. this is equal to 72 kN. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா f2 sin theta 2 இதை மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக f2 sin theta 2 இட் இஸ் ஈக்குவல் டு 12.36 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 இது ரெண்டுமே நீங்கள் என்ன செய்யலாம்னா டிவைட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 and 2 நீங்கள் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணிங்கனாக்கா sin theta divided by cos theta is equal to tan theta. ஸோ அதனால் tan theta 2 is equal to f2 sin theta 2 divided by f2 cos theta 2. ஸோ நீங்கள் இப்போ டைரெக்டாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 12.36 divided by 11.34 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1.0899. ஸோ நீங்கள் அகைன் நீங்கள் இன்வர்ஸ் எடுங்க. இந்த வேல்யூக்கு நீங்கள் இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் theta 2 is equal to 47.46 degrees. இந்த வேல்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்துருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த வேல்யூ மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சோம் இல்லையா, அந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து இந்த theta 2 நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வரைஞ்சிருக்க டயக்ராமும் இப்போ கிடச்சிருக்க theta 2வும் கிட்டத்தட்ட கோயின்சைட் ஆகுது. இப்போ அடுத்தது இந்த theta 2 வச்சுக்கிட்டு நம்ம வந்து f2 கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 அப்படி காட்டி ஈக்குவேஷன் 2 அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா f2 is equal to 11.34 divided by cos theta 2 அப்படின்னு மாறிடும். இந்த cos theta 2 இந்த டேர்ம் டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ அப்படி வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா f2 is equal to 16.77 kN. இதான் உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர்.